எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய சேனல் .NET School. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் அப்ரிவேஷன் இது. ஸோ அப்படின்னா என்னென்னு நம்ம நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஊப்ஸோட நம்ம ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் a programming paradigm based on object. அதாவது ஊப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தட், அதாவது இந்த ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட ஒண்ணு. அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் அதை டிஃபைன் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன். டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் சேர்த்தது தான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் எழுதும் போது அந்த கோடு வந்து நம்மளுக்கு ரொம்ப மாடுலராகவும் ரீயூசபிள், திரும்ப நம்மளுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கும் கோடை வந்து நம்ம மெயின்டைன் ஈஸியாக கிளியராக அதை பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் புரியறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு இது பண்ணும் போது ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது இதுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்னா ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட்னு நம்ம சொல்ல மாட்டோம், அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், என்ன ஏஜ், கிளாஸ், ரேங்க். ஸோ இதை தான் நம்ம டேட்டான்னு சொல்றோம், சரிங்களா? தென் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, ஸோ அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது ரியல் வேர்ல்ட் என்டிட்டி பிளஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊப்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு 4 கான்செப்ட்ஸ் இருக்கு: என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமரிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு இது எல்லாமே சிம்பிளா பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் பிரீஃபா பார்க்கலாம், சரிங்களா? தென் என்கேப்சுலேஷன் அப்படின்னா wrapping data and related function into a single unit. டேட்டாவையும் அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷனையும் ஒரு சிங்கிள் கிளாஸ் உள்ள அதை ரேப் பண்றதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஏடிஎம் கார்டு. அது ஒரு ஏடிஎம் கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும், உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ என்னோடதுல பேலன்ஸ் வேற இருக்கும், உங்களோடதுல பேலன்ஸ் வேற இருக்கும். உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம், என்னோட டிரான்சாக்ஷன் கம்மியா இருக்கலாம், என்னோட பின் நம்பரே உங்களுக்கும் இருக்காது. ஆனா ஏடிஎம் கார்டுங்கிறது ஒண்ணுதான், என்னோடது வேற உங்களோடது வேற, இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வேற வேற. ஸோ அதுதான் ஒரு கார்டு. ஆனா அதுக்குள்ள இத்தனை விஷயங்களை நம்மளால ஹைட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியுது, அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதும் போது நம்மளுக்கு தேவையான டேட்டா, என்னுடைய பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, உங்களோட பேலன்ஸ் வந்து எனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை ஹைட் பண்ணுது அண்ட் ரொம்ப செக்யூரிட்டியும் கூட. இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டு எனக்கு கிடைச்சா கூட என்னால அதை போய் யூஸ் பண்ண முடியாது வித்வுட் பின் நம்பர். ஸோ அப்போ செக்யூரிட்டி. தென் மாடுலாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இன்ஹெரிட்டன்ஸ், இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a class child can inherit properties and methods from another class. ஸோ இப்போ 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பேரண்ட் கிளாஸ் ஆகும் சைல்ட் கிளாஸ் ஆகும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேரண்ட் கிட்ட இருந்தா சைல்டுக்கு நிறைய விஷயங்கள் வருது. ஸோ பேரண்ட் கிட்ட இருந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை குழந்தைகளால எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து கார் வந்து பேஸ் கிளாஸ் ஆகும், எலக்ட்ரிக் கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸ். ஆனா இது ரெண்டுத்துக்கும் சேமான்னு கேட்டீங்கன்னா சேம் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற சில ப்ராப்பர்ட்டிஸை இதுல எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அண்ட் ஈஸி டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் பாலிமரிசம், ஒன் நேம் மெனி ஃபார்ம்ஸ், சேம் ஃபங்க்ஷன் பிஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிளாஸோட நேம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து பாலிமரிசம் சொல்றாங்க. பாலிமரிசம்ங்கிறது இன்னும் பெரிய கான்செப்ட் இருக்கு, அதை நான் அப்கமிங் வீடியோல சொல்றேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட் வால்யூம் பட்டன் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஃபார் டிஃப்ரெண்ட் டிவி பிராண்ட்ஸ். ஸோ ஒரு டிவி ரிமோட்ல நம்ம வால்யூம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேற வேற பிராண்ட்ஸ்ல வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது மாதிரி ப்ரோக்ராம் எழுதும் போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்,
டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஹைடிங் இன்டர்னல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ். அதாவது என்ன தேவையோ அதை மட்டும் காட்டும், மீதி எல்லாம் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின். யூ ஜஸ்ட் ப்ரெஸ் த ஸ்டார்ட், டோன்ட் நீட் டு நோ த இன்டர்னல் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்றோம், அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷன் பண்ணுது. தண்ணி எவ்வளவு வேணும் எடுத்துக்குது, துவைக்குது, அப்புறம் அலசுது, இது எல்லாமே. ஆனா அதுல எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? எந்த ஃபங்க்ஷன் மூலமா அதெல்லாம் அப்டேட் ஆகும்? நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட்ன்ற ஒரு கிளிக் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வரும்போது நம்ம போய் ஓப்பன் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ உள்ள என்ன நடக்குது என்ன அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் சொல்றாங்க, அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து சிம்பிளிசிட்டி. சும்மா இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக முடியுது இல்லையா? அதுவே அதை கனெக்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் மூலமா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்கும் அண்ட் செக்யூரிட்டியாகவும் இருக்கும். தென் ஸோ ஃபைனல் சம்மரி என்னன்னு பார்ப்போம். ஊப்ஸ்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் பிளஸ் டேட்டா பிளஸ் லாஜிக், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஊப்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது இது ஸ்கேலபிளா இருக்கும், கிளீனா இருக்கும் அண்ட் ரீயூசபிள் கோடா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது என்னென்ன ப்ரோக்ராம்களை நம்ம யூஸ் பண்றோம்னா C#, ஜாவா, பைத்தான், C++, இன்னும் அதர் லாங்குவேஜ்ல நம்ம இந்த கான்செப்டை வச்சுதான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். தென் இது ஊப்ஸ்ங்கிறது பேக் போன் ஆஃப் மாடர்ன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு இது பேக் போனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் .NET School. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த மோர் வீடியோஸ் ஃபார் எவ்ரி வீக். அண்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதோட ஆன்சரை கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.